இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா நமக்கு கொடுக்கிறதான நல்ல ஒரு அழகான வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் இன்றைக்கு நன்மையானதை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தான் தருவார். ஆமீன். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தீமையே பார்த்து பார்த்து நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். என்னை சுற்றிலும் நான் எப்பவும் தீமையே தானே பார்க்கிறேன், ஒரு நன்மையை கூட என் வாழ்க்கையில் நான் சுதந்திரித்து கொள்ள முடியலையே என்று சொல்லி இன்றைக்கு ஒருவேளை கவலையோடு பாரத்தோடு இருக்கீங்களா? இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமீன். இதை நீங்கள் இப்போ சொல்லி உங்கள் வாயில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி ஸ்தோத்தரித்து நீங்கள் அறிக்கையிடும் போதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை கட்டாயம் தருவார். ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்தவர்களாய் நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யுங்க, அறிக்கையிடுங்க. ஏசப்பா எனக்கு ஒரு நன்மையை தருவார். இன்றைக்கு உங்களை சுற்றி தீமையை தான் நீங்கள் ஒருவேளை பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஏசப்பா நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். மனுஷர்கள் உங்களுக்கு நன்மை தர முடியாது. நம்முடைய சுயமோ நம்முடைய சுயத்தின் காரியமோ நமக்கு ஒரு நாளும் நன்மை அது கொடுக்கவே கொடுக்காது. கர்த்தர் தான் நமக்கு நன்மை தர முடியும். இன்றைக்கு சத்துருக்களாக இருக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாது, அவங்க வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லி தான் சுற்றி இருக்கிற சத்துருக்கள், மனுஷர்களாகிய சத்துருக்கள், பிசாசு என்னும் சத்துருவும் இதை தான் நினைக்கிறான். எந்த நன்மையும் அவங்களுக்கு நடந்துடக்கூடாது. அப்படி தப்பி தவறி ஒரு நன்மை நடந்துட்டாலும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பொறாமையின் கண்களில் அப்படி நம்மளே எரிச்சிருவாங்க போல அப்படி இருப்பாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களுக்கு நன்மையை தருவார். ஆமேன். நீங்கள் ஒரு தொழிலின் காரியத்தில், படிப்பின் காரியத்தில், உங்கள் எதிர்கால வாழ்க்கையின் காரியத்தில் ஒரு நன்மை இல்லாதபடி தீமையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை எடுங்க. உங்களை சுற்றிலும் ஒருவேளை தீமை சூழ்ந்திருக்கலாம். இந்த தீமையெல்லாம் எப்படி மாறப்போகுதுங்கிற அளவுக்கு தீமை இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுங்க. கர்த்தர் தருவார், நன்மையானதை அவர் தருவார். அவரால் எனக்கு தர முடியும், நான் அவரை விசுவாசிக்கிற பிள்ளை, எனக்கு கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் காணப்படுவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் நன்மை தருவார். ஆகவே எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை முடி ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே நன்மையை தரக்கூடியவர். அப்பா, நீர் ஒருவரே நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் தகப்பனே. இந்த நாளில் அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு நன்மை இல்லாதபடி தீமை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம் தகப்பனே. ஆனாலும் இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து உன்மீது அன்புள்ளவர் பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் உண்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் நன்மையை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபித்து ஸ்தோத்தரித்து வாயிலை அறிக்கையிட்டு நன்மையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க பண்ணி கட்டாயம் நன்மையை ஒவ்வொருவருக்கும் செய்கிற கிருபைக்காகவும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சகல துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.